சட்டமன்ற தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா வென்ற நிலையில் அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்த ஆலோசனை இன்று நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பர்வேஷ் சர்மா, பன்சூரி ஸ்வராஜ், வீரேந்திர சச்தேவா ஆகியோர் முதல்வர் பதவிக்கான போட்டியில் உள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலக திறப்பு விழாவில் பேசிய ராகுல், பாரதிய ஜனதா மற்றும் RSS அமைப்பு நாட்டில் உள்ள எல்லா நிறுவனங்களையும் தன்வசப்படுத்துகிறது. இதனால் நாங்கள் பாரதிய ஜனதா மற்றும் RSSக்கு எதிராக மட்டுமின்றி இந்திய அரசுக்கு எதிராகவும் போராடி வருகிறோம் என்றார். இந்நிலையில் நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக ராகுலுக்கு எதிராக ஜர்சுகுடா போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இலங்கை வடக்கு மன்னார் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மீனவர்களின் 2 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளது. மீனவர்களை மீட்க மத்திய, மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக ஆட்சியில் இதுவரை நிறைவேற்றிய தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். 12,110 கோடி ரூபாய் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை என்ற உண்மை அம்பலமானதும் அமைச்சர் பெரிய கருப்பன் அம்புலி மாமா கதைகளை சொல்லி வருகிறார் எனவும் விமர்சித்துள்ளார். திமுக ஈரோடு இடைத்தேர்தல் மக்கள் திமுகவின் பக்கம் இருப்பதை உணர்த்துகிறது என அமைச்சர் துரைமுருகன் சொன்னார். நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட் வரும் போகும், இது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, அது ஒரு பொழுதுபோக்கு மன்றம் என்றார். தமிழகத்தில் பெண்கள் வெளியே நடமாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தமிழக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ராஜா கூறியுள்ளார். பெண் ADGPயாக இருக்கும் கல்பனா நாயக்கே தன் உயிருக்கு பாதுகாப்பில்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று சொல்கிறார். உள்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் இதற்காக வெட்கப்பட வேண்டாமா என கேள்வி எழுப்பினார். ஓடும் ரயிலிலிருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணியின் வயிற்றிலிருந்த சிசு நேற்று இறந்தது. இந்நிலையில் கர்ப்பிணி பெண் உடல்நல பிரச்சினையால் உயர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் இருந்து ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். நுகர்வோர் நீதிமன்றங்களில் போதிய எண்ணிக்கையில் சுருக்கெழுத்தர்கள், உதவியாளர்கள் இல்லை என சமீபத்திய தினமலர் செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து மாநில நுகர்வோர் நீதிமன்ற தலைவர் கடிதம் அனுப்பி 22 மாதங்களாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது என்பது அரசின் அக்கறையின்மையை காட்டுவதாக உள்ளது என சென்னை ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு களஞ்சியம் செயலி வாயிலாக சம்பள பட்டியல் தயார் செய்யப்பட்டது. இந்நிலையில் அதில் 2025 ஜனவரி மாதத்திற்கு 2 முறை சம்பளம் வழங்கியதாக குளறுபடி ஏற்பட்டது. இதன் காரணமாக பதிவிறக்கம் செய்ய முடியாமல், வருமான வரி செலுத்திய விவரங்கள் தெரியாமல் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் தண்ணீர் லாரி தலைக்குப்புற கவிழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. டிரைவரின் கவனக்குறைவாக இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. கோவை மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி விக்ரம் பேசிய வீடியோ வெளியான விவகாரத்தில் கைதி விக்ரம் குற்றச்சாட்டை சிறை அதிகாரிகள் மறுத்துள்ளனர். வீடியோ கால் மூலம் பேசும் வசதியை விக்ரம் தவறாக பயன்படுத்திக் கொண்டதாக குற்றம் சாட்டினர். வீடியோ வெளியிட்டவர் மற்றும் கைதி விக்ரம் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சிறை அதிகாரிகள் ரேஸ்கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்துள்ளனர். போலீசார் விசாரிக்கின்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் 45 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடை குழாய்களை ரூபாய் 50 கோடி செலவில் சுத்தம் செய்ய திட்டமிடப்பட்டது. இதனை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அதிகாரிகளுடன் வந்து ஆய்வு செய்தார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள அரசு ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் பழங்குடியின மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்த அறிவியல் ஆசிரியர் இளையகண்ணு என்பவரை சேலம் மகளிர் போலீசார் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் லட்டு வாங்கி தருவதாக கூறி 9 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார். இதுகுறித்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முதியவர் சண்முகத்தை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் சின்னவேம்பட்டு பகுதியைச் சேர்ந்த குற்றப்பிரிவு பதிவாளர் லட்சுமி பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் பைக்கில் பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் 11 சவரன் தாலி செயினை பறித்து தப்பினர். புகாரின் பேரில் ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் அருகே நீலகிரி கிராமத்தில் கடந்த 5 நாட்களுக்கு முன் 9 வயது சிறுவனை திருநாய் கடித்துள்ளது. நாய் கடித்ததை வீட்டில் சொல்லாத சிறுவனுக்கு நேற்று திடீரென மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. சிகிச்சைக்காக ஒசூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி இறந்தார். சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் வசிக்கும் பிரிட்டன் இளவரசர் ஹாரியை நாடு கடத்த விரும்பவில்லை என அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அவரை தனியாக விட்டுவிடலாம், மனைவியுடன் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளன என்றும் சொன்னார்.
கரீபியன் கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் கட்டுப்பாட்டில் உள்ள கேமன் தீவுகளில் இருந்து 129 மைல் தொலைவில் கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவான இந்த நிலநடுக்கம் ரிக்டரில் 7.6 பதிவானது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே அமெரிக்கா, கத்தார், எகிப்து ஆகியவற்றின் மத்தியஸ்த முயற்சியால் போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது. இந்நிலையில் பிணை கைதிகள் 3 பேரை ஹமாஸ் விடுவித்தது. இதற்கு பதிலாக 100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுவித்தது. சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் அரிவட்டாய நாயனார் குரு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.